234 தொகுதியில் அவர் நிற்கிறார்ல. நிற்கலாம். நான் ஒரு படத்தில் சொல்கிறேன், நான் நிற்கிறேன் நல்லா அது மாதிரி அவர் நின்றுக்கலாமே தவிர ஜெயிக்கிறதுக்கு வழி இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நித்யானந்தா தீவு வச்சிருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, நாளைக்கு நகை போட்டிருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் கூட ஃபுல்லாக ஃபாரின் ஃபிகராக வச்சுருக்கான், அதுவும் சூப்பர் ஃபிகராக வச்சுருக்கான்னு பேசுகிறாரு. அப்போ நீ மேடையில் பேசுகிறப்ப கீழே இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களாம் எப்படி நீ பார்ப்ப? சீமானிசம் வாரு, நான் அடிக்கடி சொல்லுவேன், அது புரோக்கரிசம் நாட் சீமானிசம். நீ நாளைக்கு இப்போ திமுக கிட்ட பணம் வாங்கிட்டு விஜய் அடிக்கணுமா, பணம் கூட நான் அடிக்கிறேன், அதுக்கு நான் திமுகவை அடிக்க மாட்டேன்னு நீ நினைக்காத. ஏடிஎம்கே பணம் வாங்கிட்டு நான் திமுகவை அடினா அடிப்பேன். ஒருத்தன் கட்சி எடுத்துக்கிட்டான், இன்னொருத்தன் ஒய்ஃப் எடுத்துக்கிட்டான், ஒய்ஃப் பேரில் இருந்த 100 கோடி ரூபா சொத்தை எடுத்துக்கிட்டாங்க. இது எந்த வகையில் நாளைக்கு எங்கேயாவது இந்த கொள்கை இல்லை மாற்றி இருக்கான்னு சொல்லுங்கள். உங்களை பற்றி ஒரு கடுமையான விமர்சனங்கள்லாம் இவர் நாம் தமிழர் சேர்ந்த இவர் சாட்டை துரைமுருகன் வைக்கிறார், பார்த்துருக்கீங்களா? அவர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வச்சார், அதுக்கப்புறம் தான் நான் அவர் கிளின்னு கிழிச்சேனே. அது என்ன உங்கள் மேலே என்ன திருப்பி நான் ரொம்ப ஒரு இல்லைங்க, ரொம்ப மேபி 2-3 இயர்ஸ் இருக்குமே, அது இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி அது ரோல் ஆகிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்துருந்தது பழசாக இருக்கும். பட் அவர் என்கிட்ட பேசின 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் என்ன இருந்தாலும் அவங்க ஒரு தவிர்க்க முடியாத சக்தி, ஒரு 8% வாக்கு வாங்கியிருக்காங்கல்ல. உடனே சிரிக்கிறீங்க, 8% வாக்கு வாங்கினா உடனே சிரிக்கிறீங்க நீங்கள். அதாவது அவர் 8% வாக்குக்கு சிரிக்கலை, இவர்களை தவிர்க்க முடியாத சக்தின்னீங்களா, அதுக்காக சிரிச்சேன் சார். அதாவது தமிழ் தேசியம்ன்ற ஒரு வார்த்தையை அந்த தேர்தல் களத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்தது, இளைஞர்கள் ஃபுல்லாக ஒரு கவர்ச்சியாக போனது எல்லாமே இருக்குல்ல. இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இளைஞர்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா சார், இந்த 18 to 21 வந்து இந்த மைண்ட் அதான் சொல்கிறது, இந்த தற்கூரின்னு. அது எதுக்கானா அந்த ஏஜ் ஃபேக்டர். இப்போ நம்ம வீட்லேயே நம்ம பெற்றவங்க சொல்லியிருப்பாங்க, நானும் அந்த வயசை கடந்து வந்திருப்பேன், நீங்களும் கடந்து வந்திருப்பீங்க. அது யார் சொன்னாலும் நல்லது சொல்கிறவன் தான் மண்டையில் ஏறாது, கெட்டது சொல்கிறது ஈஸியாக ஏறும். அது மாதிரியான ஒரு தோற்றத்தில் சீமான் பின்னாடி அந்த இயல்பாக, அதாவது சாத்தியக்கூறுகள் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விஷயத்தை கேட்குறப்ப, ஆகா நல்லா இருக்குது, இது செம்மையாக பேசுகிறாட்ட, அறிவாளியாக இருப்பான் போல், நம்ம தான் கூட மிஸ் பண்ணிட்டோம் போலங்கிற மாதிரி இருப்பான். இந்த 21க்கு அப்புறம் கொஞ்சம் நாலேஜ் வந்துடும், ஐயா இதுதான் ரைட்டு இதுதான் தப்புங்கிறப்ப அப்போ இவரை விட்டு வெளில வந்துடும். இவருடைய பயணமும் நாளைக்கு நல்ல சித்தாந்தம் தான், ஆனால் சரியில்லாத தலைவர் அப்படின்னு வச்சுக்கோங்க. கொள்கையை பொறுத்த வரைக்கும் எந்த மாறுபாடும் இல்லை. ஆனால் அவருடைய அரசியல் பயணங்கள், கடந்த காலத்தில் அவருடைய நிறையா மாற்று கருத்துக்கள், அதாவது நான் இலங்கை தமிழரை தான் கட்டிக்குவேன், ஈழப்பெண்ணை கட்டிக்குவேன், விதவை பெண்ணை கட்டிக்குவேன்னாரு. அதுக்கப்புறமேல் திரும்பி விஜயலட்சுமி சப்ஜெக்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்களே காளிமுத்து மகளே வந்து பார்த்திங்கன்னா, இவங்களே 2வது மகளுடைய 2வது மனைவியோட மகள். அது ஏஜ் டிஃப்ரென்ஸ் பயங்கர இது. அதாவது இவங்க ஒரு ப்ராப்பர்ட்டி இஷ்யூக்காக அவர் செட்டில்மெண்ட் பண்ண மாட்டேறாரு, ஏன்னா 2வது பொண்டாட்டிக்கு சொத்து தர மாட்டேறாருன்னு போய் நிற்கிறப்ப, இவர் பஞ்சாயத்து பண்ணி வாங்கி கொடுக்குறப்ப சொத்தோட மகளையும் கட்டிடுறாரு. நாளைக்கு இவருக்கு 64 வயசு, இவங்க மாமியாருக்கு 61 வயசு. அதாவது இவங்களை விட மாமியார் நியாயமாக மாமியாரை தான் கட்டியிருக்கணும். ஆனால் மாமியாரோட மகனா அப்போ இவருக்கு என்ன வயசு இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதாவது எதுலேயுமே நாளைக்கு உங்களுடைய கொள்கை உடன்பாட்டில் நீங்கள் பயணித்தீர்களா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. இப்போ மெனக்கட்டு இப்போ அது இதுக்கு பேசாமல் அவங்க சொத்து வாங்காமையாக இருந்திருக்கலாம். தென்னந்தோப்பு ஒரு 60 ஏக்கரோ 70 ஏக்கர் தேனியில் ஒரு தென்னந்தோப்பு கொடுத்துருக்காரு காளிமுத்து. அப்புறம் இங்கே பூந்தமல்லியில் ஒரு காம்ப்ளெக்ஸ், ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கொடுத்தாரு. நான் மனைவி பேரில் எழுதி வைக்க மாட்டேன், மக பேரில் தான் எழுதி வைப்பேன்னாரா. இவர் கல்யாணம் பண்ணணும் மக பேர்லேருந்து தான் பேருக்கு மாற்றிக்கிட்டார். இது வந்து லேண்ட் கிராபிங் தான், இது வேற ஒன்றும் பெரிய ஹைடெக்காக நாளைக்கு மனம் ஒத்து போனால் அவங்களுக்குள்ள இருக்கும். அல்ல, சொத்துக்காக ஒரு இடத்துல அப்புறம் நீங்கள் ஈழ போராளின்னு ஏன் சொல்லிக்கிட்டீங்க? நாளைக்கு எப்போ எந்த சமயத்தில் நாளைக்கு உங்களுக்கு அவருக்கு நாடாருங்கிற மைண்ட் செட்டு ரொம்ப உண்டு. நாளைக்கு இதே காளிமுத்து ஃபேமிலியில் அது நாளைக்கு ஒரு ஐடென்டிட்டி, நாளைக்கு தேவரன் நாளைக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்க தான். நாம் தமிழர்னு சொல்கிறேன் நீங்கள் சார், நான் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்ல, நீங்களே ஆஃப் பண்ணிட்டு கூட இந்த நம்ம ஆஃபீஸுக்கு பின்னாடி தான் இருக்குது, கேமரா எடுத்துகிட்டு போங்க, சாந்தம் சர்ச்சு போங்க, போயிட்டு நீங்கள் அங்கே சீமானோடைய பிரதர் யாருங்கன்னு கேளுங்க, அங்கே சொல்லுவாங்க இவர் தாங்கன்னு. அவர் ஓன் பிரதர், சும்மா தெரியும் அவங்க அந்த இளங்குடியில் அவங்க இருக்கும்போது. ஆமாம், ஏன் அதை மறைக்கிறீங்க? இல்லை அவர் தேவையில்லைன்றதுனால மறைக்கணும் அவசியம் இல்லை. உங்களுடைய பேர் செபாஸ்டின் பெருமையாக சொல்லலாம்ல, ஏன் அதை சொல்ல மறுக்கிறீங்க? நாளைக்கு அவர் தான் மதம் எனக்கு அவசியம் இல்லைங்கிறாருல சார். ஐடென்டிட்டி ஏன் மறைக்கிறீங்கன்னு தான் கேட்குறேன். மத அரசியல் செய்யுங்கன்னு சொல்லலை, நீங்கள் ஏன் ஐடென்டிட்டியை மறைக்கிறீங்க? கேரளா தான் உங்கள் பூர்வீகங்கிறாங்க. இதே நாளைக்கு இந்த அம்மா அவங்க மனைவி வந்து தெலுங்கர், நாளைக்கு நீங்கள் 2 பேரும் நாளைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளார வந்து புள்ள பெற்றுக்கிறீங்க. இதுதான் உண்மையான திராவிட குடும்பம். ஆனால் நீங்கள் நாம் தமிழருங்கிறீங்க. கொள்கை உடன்பாடுகள் இவர்கள் கருத்தியெல்லாம் எங்கேயாவது முரண்படுதான்னு பாருங்களேன். கல் இறக்குவேன்,
நாளைக்கு குடிக்க மாட்டேன் அப்படிங்கிறீங்க, நானும் குடிக்க மாட்டேன், எவனையும் குடிக்க விட மாட்டேன், கல் இறக்க வேங்குறீங்க. ஆனால் உங்களுடைய ஆடியோக்கள் மற்ற பேச்சுகள் எல்லாமே நீங்கள் ஃபாரின் சரக்கு தான் குடிக்கிறீங்க. குடிச்சுட்டு பேசினது தான் நான் எல்லாத்தையும் வெளியிட்டதுக்கப்புறம் தான் உங்கள் கட்சியிலேருந்து கொத்து கொத்தா வெளியேறாங்க. மேடையில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் நாகரிகத்தோடைய எல்லை என்னன்னு பாருங்கள். நித்யானந்தா தீவு வச்சிருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, நாளைக்கு நகை போட்டிருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் கூட ஃபுல்லாக ஃபாரின் ஃபிகராக வச்சுருக்கான், அதுவும் சூப்பர் ஃபிகராக வச்சுருக்கான்னு பேசுகிறாரு. அப்போ நீ மேடையில் பேசுகிறப்ப கீழே இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களாம் எப்படி நீ பார்ப்ப? அப்போ இவ்வளோ பேர் நாளைக்கு உன்னை பெரிய விமனைசர் மாதிரி சித்தரிக்கிறது இது நியாயமா? மேடைகளில் பேசுகிற வார்த்தைகளில் அவருடைய பயன்பாடு கொள்கைகள் இதே நீங்கள் வச்சுக்கிட்டு மாநாடு போடுறீங்க. அதே திமுக இருக்கிற மேடை பேச்சாலும் நிறைய பேர் இந்த மாதிரி தான் பேசுகிறாங்க, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி உட்பட. சார் நான் என்ன சொல்கிறேன்னா, சில அதாவது ஒரு போர் ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த நாட்டோடைய படைகளில் எல்லா தரப்போடைய ஆயுதங்களும் இருக்கணும், எல்லா தரப்பு கேட்டகரியும் இருக்கணும். ஒரு அரசியல் கட்சிக்கு அண்ணாமலையே அடிக்கடி சொல்லுவார், பிரதர் நல்லவனை மட்டும் வச்சுக்கிட்டுலாம் கட்சி நடத்த முடியாது, எனக்கும் 4 ரவுடி வேணும், எனக்கும் கட்டா பஞ்சாயத்து ஆள் வேணும், எனக்கும் ரவுடி பொறுக்கி எல்லா பேரும் ஆள் அம்பா ஆயுதம் எல்லாம் தான் கட்சி. அதனால தானே பேரே இருக்குது, பிஜேபியில் நிறையா ரவுடி சேர்ந்துருக்காங்க. ஆமாம், இல்லை அவர் சொல்கிறார், அது மேபி அவர் இருந்தப்போ அதை சேர்க்கல. பட் அவர் சொல்கிறது எனக்கு எல்லாரும் இருந்து தான் நான் பண்ண முடியும், வெறும் நல்லவனை மட்டும் வச்சுட்டு தான் பண்ண முடியும் அது மாதிரி நல்ல பெரிய ஒழுக்கமான பேச்சாளர்களை மட்டும் வச்சுக்கிட்டு கட்சி நடத்துறதை விட நீங்கள் நாளைக்கு இதை இப்போ ஒழுக்கமான பேச்சாளர் எங்கள் அப்பா மாதிரி அம்மையார் ஜெயலலிதா தான் இப்போ வரைக்கும் பேசுவார், அப்படி இருந்தால் நாளைக்கு வேலுசாமி மாதிரி ஆளை விட்டுக்கிட்டு பேசுகிறீங்க, அவர் ஒதுங்கி போகிறாரு. இப்போ கிருஷ்ணமூர்த்தி கிட்ட நாளைக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கிட்ட திருச்சி சூர்யாட்டே வேலுசாமி நின்றுனா நிற்கிறாரா? அதுக்குன்னு சில கேட்டகிரியில் ஆளை கொண்டாந்து நிப்பாட்டினா தான் இந்த மாதிரி சில ஜல்லிகளை ஹேண்டில் பண்ண முடியும். தலைவர் பேசக்கூடாதுங்கிறீங்க. தலைவர்னு இல்லை, யாருமே அதாவது ஒரு மாண்பு ஒரு தனிநபர். சார் நான் என்னன்னா என் பேட்டர்னை நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் என்னோட இன்டர்வியூவில் நிறைய பேர் கேட்காம எங்கே எப்படி பேசுகிறீங்க, அங்கே எப்படி பேசுகிறீங்கன்னா, ஏன்னா உண்மையிலே சொல்லணும்னா எனக்கு எதிரால் இருக்கிறவர் என்ன மாதிரி பேசுகிறாரோ, என்ன கேள்வி கேட்குறாரோ, அவர் எப்படி நடந்துக்கிறாரோ அப்படி தான் நான் இருப்பேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதுதான் அவங்களுக்கு பதில். அவர் நாளைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி தாவேக்காவுடன் போகணுன்னு விருப்பப்படலாம், அதே காங்கிரஸ் கட்சியோட நாளைக்கு கூட்டணி இருக்கணும்னு விருப்பப்படலாம், அதெல்லாம் வேறு. பேசுகிற இடம் தப்பு, இன்னொன்று பேசுகிற முறை தப்பு. அப்படி இருக்கிறப்ப நாளைக்கு நானும் திரும்பி அதுக்கு உண்டான பேசுவேங்கிறது தான். இப்போ விஜய் சீமானை பொறுத்த வரைக்குமே அவரும் நாளைக்கு மற்றவனை கெட்ட வார்த்தையில் திட்டுறது, நாளைக்கு கேவலப்படுத்துறது, மேடையில் ஏறிக்கிட்டு நாளைக்கு கருணாநிதியை பாட்டு பாடுறது, கலைஞரை கேவலப்படுத்துறாங்கிறது, முதலமைச்சர் விமர்சனம் பண்ணுறது, அப்படிங்கிறப்ப உங்களுடைய சாட்டை துறைமுருகன் பண்ணது அந்த பாட்டு. ஆமாம், அவர் பண்ணாரு, இவருங்க நான் பாட்டினேன் நீயும் நாளைக்கு என்னை கைது பண்ண பார்ப்போங்கிறது. விஜயலட்சுமி வழக்கு வந்துருச்சுன்னா உடனே நாளைக்கு எங்கள் அண்ணன் ஸ்டாலின் நாங்களாம் குடும்பம் வாங்குறாரு. திரும்பி இப்போ விஜயலட்சுமி வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு, வீட்டுக்குள்ளார ஏறிக்கிட்டு போய் ஜூஸ் கொடுத்தாரு. நான் இந்த படத்தில் சொல்கிற மாதிரி அவர் என்ன ஜூஸ் குடிக்கிறாரு, அவர் அப்ரூவர் ஆகிட்டாரு, அதனால் ஜூஸ் கொடுத்துருக்கோம், நீயும் அப்ரூவர் ஆயிரும் உனக்கு ஜூஸ் தரேங்கிற மாதிரி போய் உட்காந்து ஜூஸ் குடிச்சாரு. விஜயலட்சுமி வழக்கு வந்தால், பயம் வந்தால், ஸ்டேஷன் வந்தால், நாளைக்கு அதான் சொல்கிறேன்ல, நாம் தமிழர் கட்சின்னு இவ்வளோ பெரிய ஒரு கொள்கையோட ஒரு கூட்டத்தை சேர்த்து எங்கேயா ஒன்று கூட்டினீங்கன்னு பார்த்தா வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் என்னை கூப்பிட்றாங்க, எல்லா பேரும் கட்சிக்காரன் கிளம்பி வாங்கடாங்கிறது கட்சியா? மாடு வச்சுக்கிட்டு மாநாடு நடத்துறீங்க, அதே மேடை ஏறி நாளைக்கு மாட்டுக்கறி சாப்பிடு, ஒரு 1/2 கிலோ நல்லா ஒர்க் அவுட் பண்ணி ஸ்ட்ரென்த் இறங்குறீங்க, மாட்டுக்கறி சாப்பிடுங்கிறீங்க. எல்லாமே பணம் பிடுங்குற வேலை. ஏன் கனிம வளங்களுக்காக குரல் கொடுக்குறாரு அப்படின்னா கல்குவாரிக்கானெல்லாம் காசு கொடுப்பான். மணல் பிரச்சனையை பற்றி பேசினா, நாளைக்கு மணல் திட்டம் பேசினா அவங்க காசு கொடுப்பான். நாளைக்கு ஆடு மாடை மேயி வலை விற்காத, நாளைக்கு உயிராக பாரு அப்படின்னா எவனும் விற்க மாட்டான். எங்கே நாளைக்கு எக்ஸ்போர்ட்டர்லாம் நாளைக்கு எங்கே மாட்டுக்கு போவான், தோலுக்கு போவான், அப்போ அவன் நாளைக்கு வருவான். கல்லை பற்றி பேசினா சாராய கம்பெனிக்காரன் காசுக்கு வருவான். நீங்கள் நினச்சிக்கிறீங்க அவர் எல்லாமே நாளைக்கு நல்லதுக்கு செய்கிறாருன்னு. அவர் நல்லதுக்கு தான் செஞ்சுக்கிறாரு. அவருடைய வாழ்வாதாரம், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? நாளைக்கு அவர் திரைத்துறையில் இருந்தால் இந்த மாதிரி ஆடம்பர வாழ்க்கை வாழ முடியுமா? அவர் நடித்த படங்களில் அவருடைய பேர் சொல்கிற அளவுக்கு எங்கேயாவது கதாபாத்திரம் நடிச்சிருக்காரா? இப்போ சேரன்னா ஆட்டோகிராஃப்னு சொல்கிறான்ல, சீமானா ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு அவர் மாயாண்டி குடும்பத்தார் அதுலேயும் நாளைக்கு சீமான்னா அரசியல் கலகத்தில் இருக்கிறதுனால சீமானை அந்த படத்தில் இருக்காருன்னு தெரியும். இப்போ மாயாண்டி குடும்பத்தால் கூட அந்த இன்னொரு 3-4 பேர் சொல்லுங்கள், அதை பிரதர்ஸு வராது. அதுதான் மாற்று, அதுதான் சொல்ல கஷ்டப்படுறோம். ஐடென்டிட்டிக்கலி டக்குன்னு வராதா, அதுக்காவது வாயில டக்குன்னு சொல்ற அளவுக்கு வராது. வரைக்கும் எப்படியா ட்ரை பண்ணி சொல்லலான்னு பார்த்தே நீங்க அதுக்குள்ள கட் பண்ணி இல்லை, ட்ரை பண்ணக்கூடாது, ஃப்ளோவா வந்துச்சா. அப்போ வாயாட்டி குடும்பம் அப்படின்னு உடனே டக்குன்னு மணிவண்ணன் கூட வரல உங்களுக்கு. அதான் சொல்றேன்ல, அது காலப்போக்கில் அது மறந்து போயிடும். நீங்கள் இவர் இன்னைக்கு இந்த வெளிச்சத்தில் இருக்கிறதுனால நாளைக்கு அவரை தெரியுதே தவிர, ஆனால் தன்னை வெளிப்படுத்திக்கக்கூடிய அளவுக்கு அவர் அந்த திரைத்துறையில் இருந்தாரானா இல்லை. அரசியல் கட்சியிலையும் நாளைக்கு அதாவது கார்பரேட் அடியாளாக செயல்படுறாரு. ஒரு கூலிக்கு நான் தான் சொல்கிறேன், சீமானிசம்வார். நான் அடிக்கடி சொல்லுவேன், அது புரோக்கரிசம், நாட் சீமானிசம். நீ நாளைக்கு இப்போ திமுக கிட்ட பணம் வாங்கிட்டு விஜய் அடிக்கணுமா, பணம் கூட நான் அடிக்கிறேன், அதுக்கு நான் திமுகவை அடிக்க மாட்டேன்னு நீ நினைக்காத. ஏடிஎம்கே பணம் வாங்கிட்டு நான் திமுகவை அடினா அடிப்பேன்.
இவரை பொறுத்த வரைக்கும் நான் ஜெயிக்கணுங்கிறத விட நாளைக்கு யாரை ஜெயிக்க விடாமல் பண்ணணும். இப்போ ஈழ பிரச்சனையை வச்சுட்டு காங்கிரஸை ஜெயிக்க விடாமல் பண்ணணுமா நான் பண்ணுறேன். இப்போ இதே நாளைக்கு திரும்பி எடப்பாடியை திட்டணுமா, யாரை திட்டாமல் இருந்திருக்காரு, எப்போ மேடையில் ஏறணும்னா அப்படியே மாறுவார். ஒரு 10 எம்எல்ஏ சீட்டாவது உள்ள போயிருவோன்ற மாதிரி நம்பிக்கையில் இருக்கு. ஜெயிலுக்குள்ளார் தானே அசம்பிளிக்குள்ள சீட்டு முதல்ல யார் தரான்னா சாரி அவங்களே தான் நிற்கிறாங்க. சீட் யார் தரணும்? அதான் உங்களுக்கு திமுகவில் சிக்கல விடுதலை சிறுத்தைகளுக்கோ யாருக்கோ திமுக தரணும். 234 தொகுதியில் அவர் நிற்கிறார்ல. நிற்கலாம். நான் ஒரு படத்தில் சொல்கிறேன், நான் நிற்கிறேன் நல்லா அது மாதிரி அவர் நின்றுக்கலாமே தவிர ஜெயிக்கிறதுக்கு வழி இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் அவர் பணம் வம்பிழுத்து நாளைக்கு திரும்பி அவருக்கு ஒரு கட்சிக்கிட்ட இருந்து பணம் வாங்கி தன்னை வியாபார மெட்டீரியல் ஆக்கிக்கிறாரு. நாங்கள் பேர் ஓட்டை பிரிச்சிருவேன் என்ன தர அப்படின்னு அங்கங்கே அந்த இதெல்லாம் சொல்லுவேன். நான் கார்பரேட்டுன்னு நான் ஸ்டேட் கார்பரேட்டுன்னு மட்டும் நினச்சிக்காது. நான் கார்பரேஷன் லெவல் வார்டு லெவல் கூட வருவேன். அங்கே இருக்கிற கேண்டிடேட்டும் ஓட்டை பிரிப்பானா, காசை கொடுத்து நாளைக்கு அதுங்கனே ஆஃப் பண்ணிக்கணும். கூப்பிட்டு சில கேண்டிடேட்லாம் இப்போ வெளில வந்தவங்களே, அந்த கட்சி விட்டு வெளில வந்தவங்களே சொன்னாங்களே, என்னெல்லாம் பணம் வாங்கிட்டு ஆஃப் ஆகிட்டு நீ எதுவும் பேசாத, நீ பிரச்சாரத்துக்கு போவாதன்னாரு. அது மாதிரி என்னை ஒரு கேண்டிடேட் ஒரு அமைச்சர்கிட்ட போய் பணம் வாங்கிட்டு வர சொன்னால் நான் வாங்க மாட்டேன்னு என்னை கட்சியை விட்டு நீக்கிட்டாரு அப்படின்லாம். இதான் ஒரு வேலையே சார். நான் கேட்குறது ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள்னால் மாண்போட இருங்க, கொஞ்சம் பண்ணுங்க பிராடுத்தனம். ஆனால் கட்சி ஆரம்பித்ததே பிராடுத்தனத்துக்கு தான் அப்படிங்கிறத எப்படி ஏற்க முடியும்? உங்களுடைய கொள்கை சித்தாந்தங்கள் நாம் தமிழர் கட்சியோட இப்போ இவர் சொல்கிறீங்களே, இந்த கொள்கையே இவரோட ஐடென்டிட்டி கிடையாது. முத்துக்குமாரோட ஈழப்போராளி முத்துக்குமாரோட ஐடென்டிட்டி, அவருடைய கட்சி ஒரிஜினல் ஓனர் அவர் தான். ஆனால் கட்சி இவர் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டார். அவர் பொண்டாட்டியே சாட்டை துரைமுருகன் கட்டிக்கிட்டார். இதை தான் கேட்டேன். அதுக்கு தான் அவன் என்கிட்ட வந்தான். நீங்கள் அவர் சரி முத்துக்குமார் மீது அவ்வளோ மரியாதை இருக்கிற நீங்கள் ஏன் இப்போலாம் நினைவேந்தல் நடத்துகிறதே இல்லை? சமாதியவே நாளைக்கு அழிச்சிட்டிங்க, பொது சுடுகாட்டில் கொண்டு போய் பணத்தை புதைச்சிட்டிங்க. அவங்க மனைவியை விட்ட நாளைக்கு எனக்கு ஆண்டுதோறும் நீங்கள் நினைவு நாள் கொண்டாடுறப்போ எனக்கு அவர் ஞாபகம் வருதுன்னு அவர்கிட்ட பேப்பரில் எழுதி வாங்கி அவர் சமாதியை உடச்சி ஜேசிபி எடுத்து பொது சுடுகாட்டில் புதைச்சி விட்டாங்க. தலைவர் மீது மரியாதை இருக்கிறவன் அந்த அம்மா நாளைக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க. அப்போ நாளைக்கு அவங்க வாரிசை எடுத்து நாளைக்கு என் பிள்ளைக்கு மறுவாழ்வு கொடுத்தேன்னு தியாக பற்றி பேசுகிற நீங்கள் முத்துக்குமாரோட வாரிசை வளர்த்தெடுத்து நாளைக்கு இன்றைக்கி உனக்கு பிறந்த பிள்ளைக்கு பிரபாகரன்னு பேர் வைக்கிறல்ல, அப்போ நீங்கள் நாளைக்கு அவருக்கு பிறந்த பிள்ளைய முத்துக்குமார்னு பேர் வச்சு நீங்கள் நாளைக்கு நிப்பாட்டியிருக்கணும்ல. கருவை கலக்கிறீங்க. ஒருத்தன் கட்சியை டேக் ஓவர் பண்ணுறீங்க, ஒருத்தன் பொண்டாட்டியை டேக் ஓவர் பண்ணுறீங்க. அந்த அம்மாவோட சொத்து இவன் நானா காளிமுத்து பொண்டாட்டி பஞ்சாயத்தை முடிக்கிறேன்னு இவன் பொண்ணையும் சேர்த்துட்டு சொத்தையை தூக்கிக்கிறான். இவன் முத்துக்குமார் பஞ்சாயத்தை முடிக்கிறேன்னு இங்கே எடுத்துக்கிட்டு இந்த கூலிப்பட கேஸே விட்டாங்க. ஒருத்தன் கட்சி எடுத்துக்கிட்டான், இன்னொருத்தன் ஒய்ஃப் எடுத்துக்கிட்டான். ஒய்ஃப் பேரில் இருந்த 100 கோடி ரூபா சொத்தை எடுத்துக்கிட்டாங்க. இது எந்த வகையில் நாளைக்கு எங்கேயாவது இந்த கொள்கை இல்லை மாற்றி இருக்கான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம பேசலான்னு தான் சொல்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய விமர்சனங்கள் என்றைக்குமே நான் அவங்கள அரசியல் கட்சி தலைவராகவும் ஏற்றுக்க மாட்டேன், ஒரு மனுஷ ஜென்மமாகவும் ஏற்றுக்க மாட்டேன். என் விமர்சனங்கள் இப்படி தான் இருக்கும் அவங்கள எடுத்து. மிக்க நன்றி. இப்போ சமகால அரசியல்கள் மற்றும் நடக்கக்கூடிய சின்ன நம்ம எங்களுக்கெல்லாம் வெளியில் தெரியாத சில விஷயங்கள்லாம் சொன்னீங்க. அது பற்றி ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருந்தது, நிதர்சனமாகவும் இருந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு